என்னடா ப்ரோமோக்கு மேல ப்ரோமோ விட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. காலையில இருந்து ப்ரோமோவா விட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 5 ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 5 ப்ரோமோல என்ன காமிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 20 பேர் வந்து அந்த ஒரு நம்மளுக்கே என்னடா அவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறோமே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைபே வரல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரே டிஸ்டர்ப் ஆகுது. வியூஸும் போல அதுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகுது. ரொம்ப ஃபீல் ஆகுதுங்க. அதுக்காச்சும் தயவு செஞ்சு பண்ணிருங்க. பாக்குறவங்க தயவு செஞ்சு பண்ணாவே எனக்கு போதும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அது ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும் நான் நம்புறேன். இப்ப அந்த 5 ப்ரோமோ வந்து ப்ரோமோ கண்டினியூவா வந்து ஏன்னா கண்டென்ட் வந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு டாஸ்க் வந்து ஏஞ்சல் டிவில் டாஸ்க் ஆரம்பிச்சது வந்து கண்டென்ட் சும்மா வந்து பிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்குது. பயங்கரமா வந்து போயிட்டு இருக்குது. இப்ப என்ன பாத்தீங்கன்னா வந்து கண்டினியூவா வந்து பவித்ராக்கு வந்து மஞ்சள் வந்து முட்டை கொடுத்துட்டு தான் அந்த ஒரு சீனா காமிக்கிறாங்க. பவித்ராவும் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இது மாதிரி வந்து முட்டை கண்டினியூவா கொடுத்துட்டு அந்த வாமிட் எடுக்கிற அளவுக்கு வந்து முட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து முட்டை கொடுத்துட்டு அதை வந்து துப்பாம வாயில வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் கீழே கிடக்கிற முட்டை அந்த இதெல்லாம் வந்து துடைக்க விடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வேலை வந்து மஞ்சள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மஞ்சள் வந்து என்ன பிளான் பாத்தீங்கன்னா நான் ஒருத்தரை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவேன். ஒருத்தர் வந்து கண்டினியூவா வந்து டார்கெட் பண்ணுவேன். அதை வந்து நீங்க யாரும் கேட்க கூடாது. முட்டையை உடைச்சு அந்த மாதிரி வந்து பவித்ரா கண்டினியூவா வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அந்த கீழே கிடக்கிற முட்டை ஊத்துனது அந்த இதெல்லாம் வந்து வலிச்சு அவங்க கையாலேயே வந்துட்டு அப்படியே வச்சிருக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கே பார்க்கும்போது ரொம்ப கன்றாவதியா இருக்குது. அது வந்து போக போக பாத்தீங்கன்னா வந்து அவங்க முட்டையை மூஞ்சில தடவுறதா இருக்கட்டும், கீழே இருக்கிறத எடுத்து மூஞ்சில தடவிக்கிறதா இருக்கட்டும், ஆனந்திக்கு தடவி விடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து நிறைய இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவித்ரா வந்து அப்படியே தர்சிகா திட்டுறாங்க. வெளியில உட்கார வச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. ஓகேங்களா, வெளியிலேயே உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து மோந்து ஊத்துறாங்க. அந்த மாதிரி வந்து கையெல்லாம் கழுவக்கூடாதுங்கிறாங்க. அந்த மாதிரி மஞ்சள் வந்து பவித்ராவை டார்கெட் பண்ணி பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு இருக்கிறது வந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்கும்போது வந்து தர்சிகா வெளியில வந்து பவித்ரா உட்கார வச்சிருக்காங்க மஞ்சரி. அதனால தர்சிகா வந்து ஏன்னா உனக்கு அறிவே இல்லையா, உனக்கு சூடு சொன்னே இல்லையா, உனக்கு வந்து இப்படிலாம் பண்றாங்களே, உனக்கு அறிவுங்கிறதே இல்லையா, பைத்தியமா, உனக்கு கோவம் இல்லையா, ஏன் இப்படி இருக்க, எல்லாருமே வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா பைத்தியம் ஆயிருப்பாங்க, நீ ஏன் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க, யாராச்சும் முட்டை எடுத்து இப்படி ஊத்துவாங்களா, முட்டையை எடுத்து கீழே இருக்கிறத வந்து மூஞ்சல் தடவிக்குவாங்களா, கீழே இருக்கிறத வந்து தொடப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய அது வந்து அவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி வந்து பயங்கரமா பேசிட்டு இருந்தது வந்து பார்க்கும்போது என்னடா கண்டினியூவா வந்து பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த 5 ப்ரோமோ வந்து வேற மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. இந்த ஒரு பவித்ராக்கும் தர்ஷிகாவுக்கும் பயங்கர கிளாஷ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கிளாஷ் ஆகுது மஞ்சரிக்கும் பவித்ராக்கு செம்ம கிளாஷ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பேட்ச் வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு பிடிங்கிறாங்க. ஓகேங்களா, கோவப்பட்டு ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தர்சிகா போய் கேட்க மாட்டியா, நீ வந்து இப்பெல்லாம் பண்றாங்களே, 10 முட்டையை வாயில ஊத்துறாங்களே, மூஞ்சியில அடிக்கிறாங்களே, அதுக்கப்புறம் முட்டையை உடைக்கிறாங்களே, தண்ணி எடுத்து ஊத்துறாங்களே, கழுவணும்னு சொல்றாங்களே, முட்டையை வந்து கீழே துடைக்க சொல்றாங்களே, சுத்தமா அறிவுங்கிறது இல்லையா, சூடு சொல்றேன் இல்லையா, போய் கேட்க மாட்டியா அப்படிங்கிற, கோவப்பட மாட்டியா, ஏன் கோவம் வராதா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்பெல்லாம் பண்றியே, ஏன் இப்படி இருக்க, ஏன் எதுக்கும் கோவப்படாம இருக்க, ஏன் இப்பெல்லாம் வந்து அந்த ஒரு இதா பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. பவித்ரா ஏற்கனவே வந்து சென்சிட்டிவ் பர்சன். ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அமைதியா ஒரு சாஃப்டா அந்த மாதிரி டீல் பண்ணுவாங்க. அது இந்த இது பண்ணும்போது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து செம்மையா கோவமாயிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. அண்ட் இது வந்து பேட்ச் வந்து தர்ச்சிகா வந்து பிடிங்கிட்டாங்க. சரி, மஞ்சரி வந்து வாங்கிட்டாங்க. லாஸ்ட் பேட்ச் 3ஆம் பேட்ச். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேட்ச் வந்து அன்சிதாட்டி பேட்ச் இல்ல, நம்ம பவித்ராட்டி பேட்ச் இல்ல, என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.